ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்லிங் பேக்குக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் பேட்டர்ன் 2 இது போட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸருக்காக நீங்கள் இதை விட சின்னதான சைஸில் நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் போட்டு வந்தேன். ஸோ இப்படி நீங்கள் 2 நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து பேக்கோட பிரெத் பார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 5 செயின்ஸ் போடுறேன். 5 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் நான் போட்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ இதே போல் நீங்கள் இந்த சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கோங்க. இப்போது நீங்கள் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பார்ட்டை நீங்கள் இந்த சர்க்கிளோட ஜாயின் பண்ணி தையுங்க. நீங்கள் நார்மலான ஸ்டிச் போட்டாலும் சரி இல்லை சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை நெக்ஸ்ட் சர்க்கிளை எடுத்துகிட்டு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போது இதை நீங்கள் உள்ளார தைச்சிட்டு வந்து ஸோ இப்படி நீங்கள் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேக்குக்கு நம்ம க்ளோஸருக்காக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் செய்யணும். இப்போது இந்த க்ளோஸரை வந்து நாம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். இப்போது இந்த பேக்குக்கான ஹேண்டில் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ பேக்குக்கான ஹேண்டில் நான் டபுள் யான் எடுத்துகிட்டு ஒரு 5 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் நான் போட்டு வரேன். இப்போது நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர போகிறேன். இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் உங்களுக்கு தேவையான லென்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து இந்த 2 பக்கமும் சேர்த்து தைச்சிருங்க. ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்லிங் பேக் ரெடி ஆகிடும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷெட் தமிழ் எஃபி பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேம் நேச்சர்.